ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வண்டிக்கடை சுண்டல் மசாலா. இது செய்யறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுண்டல், அதாவது பட்டாணி இருக்கு இல்லையா, அதை ஊற வைக்கணுங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் பட்டாணி இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கப் பட்டாணி ஒரு 6-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வெள்ளை பட்டாணி தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதுலேயும் செய்யலாங்க. இப்போது இந்த பட்டாணி நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா 2 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கரை மூடிட்டு நம்ம 5லேருந்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பட்டாணி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு 6 விசில் வந்துடுச்சுங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அந்த மசாலா சுண்டல் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதில் தண்ணி இருக்கு இல்லையா, இதை ஒரு பவுலுக்கு நம்ம வடித்து எடுத்துடலாம். அப்புறமா நம்ம கிரேவி செய்யும்போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது தனியாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக இதுக்கு முக்கியமாக ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரே ஒரு சின்ன தக்காளிங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம தக்காளி சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இதை மட்டும் எடுத்திருக்கேங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணியே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய விழுது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால இதோட பச்சை வாசனைலாம் நமக்கு போகணுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த கலரே மாறிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பட்டாணிலேருந்து வடித்து வச்சோம் இல்லையா தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது இதுக்கு இந்த தண்ணி பத்தாதுங்க. ஏன்னா இது கொதித்து நமக்கு சுண்டி வரணும். அதனால் இந்த தண்ணி பத்தாது. இன்னும் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் நமக்கு நல்லாவே கொதித்து வந்திருக்கு. அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா நமக்கு கொதித்து வரட்டும். ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுனாலே நமக்கு நல்லா ஒரு திக்கான பதத்தில் வந்துடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே தூவி விட்டுக்கோங்க. இது ஆறும்போது இன்னமும் நமக்கு கொஞ்சம் திக்காகுங்க. சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், கொஞ்சமாக கார்ன்ஸ் நான் பொரித்து வச்சுருக்கேங்க. இது கூட மசால் வடை சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லைனா பூரி இருக்கு இல்லையா, அந்த பூரி கூட உடச்சி விட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம குயிக்காக செய்யணும் அப்படின்னும் போது இந்த கார்ன்ஸ் பொரித்து சேர்க்கும் போது அதுவும் கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி,
கூடவே இந்த ஸ்பெஷலான கார்ன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது செய்யறதுக்கு நமக்கு வந்து ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அவ்வளோதான் டைம் ஆகும். பட்டாணி ஊறத்துக்கு மட்டும்தான் நமக்கு டைமு. இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.